ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்ட மக்களின் தாகம் தீர்க்கும் பவானி ஆறு தற்பொழுது சாய கழிவுகளால் சீரழிந்துள்ளதை வெளிக்கொண்டு வருகிறது ஜெயா பிளஸ். இது தொடர்பான சிறப்பு நேர்காணலை வழங்குகிறார் நமது அரசியல் பிரிவு செய்தியாளர் மரிய ரீகன் சாமிக்கண்ணு. பவானி ஆறு மேற்கு தமிழ்நாட்டின் தாகம் தீர்க்கும் ஆறு. இன்றைக்கு அது சாய கழிவுகளால் மூச்சு திணறுகிறது. இது தொடர்பான சிறப்பு நேர்காணலை வழங்குகிறார் நமது அரசியல் பிரிவு செய்தியாளர் மரிய ரீகன் சாமிக்கண்ணு. மரிய ரீகன் சாமிக்கண்ணு, இனி உங்கள் அரங்கிடம். நன்றி ஜெயா. மேற்கு தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான நீர் ஆதாரமாக இருப்பதுதான் பவானி ஆறு. ஏற்கனவே தூத்துக்குடி, நெல்லை மாவட்ட மக்களினுடைய வாழ்வாதாரமாக இருந்த தாமிரபரணி பாழ்பட்டு போனது என்பதை நாம் ஆவணப்பூர்வமாக கள காட்சிப்படுத்தியிருந்தோம். அந்த வகையில் தற்பொழுது மேற்கு தமிழ்நாட்டினுடைய முக்கிய நீராதாரமாக இருக்கக்கூடிய பவானி ஆறை நாசம் செய்யக்கூடிய ஒரு செயலில் திமுக அரசாங்கம் இறங்கி இருக்கிறது. சாயக்கழிவுகளும் காகித கழிவுகளும் பெருமளவு பவானி ஆற்றில் கலப்பதால் அங்கு நச்சுத்தன்மை கொண்ட தண்ணீரை உருவாகக்கூடிய நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. ஜெயா பிளஸ் இதை பற்றித்தான் விரிவாக பேச இருக்கிறது. முன்னதாக ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மேற்கு தமிழ்நாட்டின் முக்கிய நீர் ஆதாரமாக இருக்கும் பவானி ஆறும் சாயக்கழிவு காகித ஆலைகளால் நாசமாகி விஷத்தன்மையுடன் பாய்வதை அம்பலப்படுத்துகிறது. கழிவுகளை சுத்திகரிப்பு செய்துதான் வெளியேற்ற வேண்டும் என்பது விதி. ஆனால் இந்த விதிகளை கண்காணிக்க வேண்டிய திமுக அரசு கண்மூடி தூங்கிக் கொண்டிருக்கிறது. பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டுமென பல முறை அதிகாரிகளை நேரில் சந்தித்தும் ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக வலியுறுத்தியும் வந்த மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஒரு பக்கம் திமுக அரசு ஆலைகளை ஆய்வு செய்வதும் இல்லை, மற்றொரு பக்கம் மக்களின் கோரிக்கையான பொது சுத்திகரிப்பு மையம் அமைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. திமுக அரசின் இந்த மெத்தன போக்கால் கீழ்பவானி அணையில் தேங்கியுள்ள தண்ணீர் பச்சை நிறத்தில் விஷம் பாய்ந்தது போல் உருமாறி. தாயை பழித்தாலும் தண்ணியை பழிக்காதே, இதுதான் தமிழ் சமூகம் நாட்டுப்புற ஒரு கதையாடலாக பழமொழியாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக ஆட்சியினுடைய நிலை என்னவென்றால், நீர்நிலைகள் பாழ்பட்டு போகக்கூடிய ஒரு காட்சியில்தான் பார்க்கப்படுகிறது. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணர பாட்டு என்கிறது திருக்குறள். ஆனால் திருக்குறளை நம்பி அரசியல் செய்யக்கூடிய திமுக எப்படி நீர்நிலைகளை பாழாக்குகிறது என்பதனுடைய ஒரு சான்றுதான் இந்த பவானி நீர்த்தேக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த தண்ணீரினுடைய நிலையாக நாம் கருதுகின்றோம். எப்படி இந்த பவானி அணையானது உருவாகி வருகிறது, இதனுடைய வழித்தடம் என்ன, முக்கியமாக மேற்கு தமிழ்நாட்டினுடைய முக்கிய 3 மாவட்டங்களினுடைய நீர் ஆதாரமாக இந்த பவானி இருக்கிறது. அதனுடைய ரூட் மேப்பை தற்பொழுது பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் மேல் பவானி என்கிற ஒரு இடத்தில்தான் இந்த பவானி ஆறானது உருவாகிறது. இதனுடைய தொடர்ச்சியாக பவானி ஆறு குந்தா அணை, கெத்தை அணை, பரளி அணை, பில்லூர் அணை என்கிற முக்கியமான 4 அணைகளை தாண்டி இங்கு பில்லூர் அணைக்கு வரும்பொழுது இந்த பவானி ஆற்றில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதற்கு முன்பு வரை நல்ல நீராக இருக்கக்கூடிய இந்த பவானி ஆறானது பில்லூர் அணை, குறிப்பாக மேட்டுப்பாளையத்திற்கு வரும்பொழுதுதான் பிரச்சனையே தொடங்குகிறது. இந்த மேட்டுப்பாளையம் பகுதியில் மேட்டுப்பாளையம் நகராட்சியினுடைய கழிவுகள், பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளில் பயன்படுத்துகின்ற அந்த நச்சுப் பொருட்களும் அந்த கழிவுகளும் இந்த மேட்டுப்பாளையம் நகராட்சியிலிருந்து பில்லூர் அணையை வந்து சேர்கிறது. இங்கு ஏற்கனவே காகித ஆலை, அதே மாதிரி தோல் தொழிற்சாலை உள்ளிட்ட சில ஆலைகளிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவுகளும் இந்த பில்லூர் அணையில் கலப்பதற்கு பிறகாக இந்த பில்லூர் அணையிலிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீரானது கீழ்பவானிக்கு வரும்பொழுது இங்கு அந்த பில்லூர் அணையிலிருந்து வரக்கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்த தண்ணீர் கீழ்பவானிக்கு இந்த அணைக்கு வரும்பொழுது முழுவதுமாக நச்சுத்தன்மை கொண்டதாக மாறிவிடக்கூடிய ஒரு அவலச்சூழலானது இருக்கிறது. இந்த கீழ்பவானியிலிருந்து முக்கியமாக 4 கால்வாய்கள் மூலமாக மற்ற பகுதிகள், குறிப்பாக திருப்பூர், ஈரோடு, கரூர் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு இந்த 4 கால்வாய் வழியாக கீழ்பவானியிலிருந்து தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. குறிப்பாக கீழ்பவானி இது ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்ட மக்களினுடைய நீர் ஆதாரமாக இருக்கிறது. கீழ்பவானியில் 2.07 லட்சம் ஏக்கரானது விவசாயம் நடைபெறுகிறது.
அதே போன்று இரண்டாவது முக்கியமான ஒரு அணையாக காளிங்கராயன் கால்வாய் இருக்கிறது. இந்த காளிங்கராயன் கால்வாயில் 15,743 ஏக்கர் விவசாய நிலங்கள் பொதுமக்கள் தங்களுடைய குடிநீருக்காக பயன்படுத்துகிறார்கள். இதே போல கொடிவேரி கால்வாயும் தடப்பள்ளி கால்வாய் இந்த பகுதியும் இருக்கிறது. அரக்கன்கோட்டை கால்வாயில் இந்த 3 கால்வாய் வழியாக இந்த பவானியில் உற்பத்தி செய்யப்படுகின்ற தண்ணீரானது வெளியே வருகிறது. இந்த 3 கால்வாய் வழியாக உற்பத்தி செய்யப்பட்டு வெளியேறக்கூடிய தண்ணீரானது நேரடியாக காவிரி ஆற்றில் கலக்கிறது. இதனால் இந்த கீழ்பவானி அணை மட்டும் நச்சுத்தன்மை கொண்டதாக மாறவில்லை, காவிரி ஆற்றில் கலப்பதன் மூலமாக காவிரி ஆறும் நச்சுத்தன்மை கொண்டதாக மாற்றப்படுகிறது. பல முறை இந்த அணையை சரி செய்ய வேண்டும் என்று அந்த பகுதியினுடைய 3 மாவட்ட மக்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள், கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள், மனுக்கள் கொடுத்திருக்கிறார்கள். எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்பதுதான் ஜெயா பிளஸினுடைய கலாய்வின் மூலமாக தெரிகிறது. இந்த மேட்டுப்பாளையம் நகராட்சியில் சேகரிக்கப்படுகின்ற கழிவுகள் எப்படி பில்லூர் அணையில் கொட்டப்படுகிறது, பில்லூர் அணையில் சேர்க்கப்படுகிறது, சுத்திகரிப்பு நிலையங்களை ஏன் அதிகாரிகள் கண்காணிக்கவில்லை, சூழலியல் செயல்பாட்டாளர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்ற திமுக எதற்காக மிக முக்கியமான சூழலியல் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய இந்த பில்லூர் அணை கீழ்பவானி அணையினுடைய நச்சுத்தன்மைகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு சரி செய்யவில்லை என்பதை பற்றித்தான் நாம் இன்றைக்கு விரிவாக பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய இணைப்பில் ஈரோட்டில் இருந்து செய்தியாளர் ஜான் மைக்கேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஜான் மைக்கேல், விஷத்தன்மை கொண்ட ஆறாக இந்த பவானி ஆறு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையை நாம் ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஜெயா பிளஸ் மூலமாக. நிலவரம் என்ன, பிரச்சனைக்கான காரணம் என்ன, அதிகாரிகள் என்ன நடவடிக்கை இதுவரை எடுத்திருக்கிறாங்க? மரியரீகன், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய இந்த பவானி ஆறானது பல்வேறு அணைகளையும் தாண்டி மேட்டுப்பாளையம் வழியாக பவானி சாகரை வந்தடைகிறது. கீழ் பவானி அணையாக இங்கு இந்த அணை உள்ளது. 105 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணை பார்த்தோம் அப்படின்னா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆசிய அளவில் முழுவதுமாக மண்ணால் கட்டப்பட்ட ஒரே அணை என்ற புகழ்பெற்ற இந்த அணை தற்பொழுது சாய மற்றும் பல்வேறு கழிவுகளின் பிடியில் சிக்கி விவசாயிகளையும் பொதுமக்களையும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கி வருகிறது. குறிப்பாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த கீழ்பவானி அணையிலிருந்து கீழ்பவானி கால்வாய் மூலமாக பிரதானமாக ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்ட விவசாயிகள் 2 லட்சம் ஏக்கரை விவசாயிகள் பயன்படுத்தி வராங்க. முழுவதுமாக இந்த தண்ணீரை நம்பிதான் அந்த விவசாயிகள் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை மற்றும் காளிங்கராயன் கால்வாய்களும் இந்த கீழ்பவானி அணையின் மூலமாகத்தான் பாசன வசதி பெற்று வருகிறது. பல்வேறு ஆண்டுகளாக தொடர்ந்து மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் நேரடியாக சுத்திகரிக்கப்படாமல் இந்த பவானி ஆற்றில் முழுவதுமாக கலந்துவிடப்பட்டதன் விளைவுதான் தற்பொழுது விவசாயிகள் பரிதவிப்புக்கு ஆளாகி இருக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். தற்பொழுது இந்த பவானியை மீட்போம் என்ற ஒரு அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு நடராஜன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். சார், இப்போ நீங்க இந்த பவானி ஆறை மீட்கணும் அப்படின்னு பல கட்ட முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்கீங்க. என்ன மாதிரியான பாதிப்புகளை முதல் கட்டமா இந்த பவானி ஆறு சந்திக்குது? இது பவானி சாகர்ல இருக்கக்கூடிய கீழ் பவானி அணையை எப்படியெல்லாம் பாதிப்புக்கு உள்ளாக்குதுன்னு விரிவா சொல்லுங்க. நிச்சயமாக நீலகிரியில் தொடங்கி பவானி வரை 150 கிலோமீட்டர் பயணிக்கும் இந்த பவானி நதியானது கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய 3 மாவட்ட மக்களின் நீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. குறிப்பாக ஒரு 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இதனை குடிநீராக பயன்படுத்துகின்றனர். 2,48,000 ஏக்கர் பரப்பளவு விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதுபோக பல்வேறு கூட்டு குடிநீர் திட்டங்கள், பல்வேறு கால்வாய் திட்டங்கள் என விவசாயத்தையும் குடிநீருக்காகவும் பயன்படக்கூடிய இந்த நீர் தற்பொழுது மாசுபட்டு, அதாவது ஆலை கழிவுகள் நேரடியாக ஆற்றில் கலப்பதால் அது ஒருவித ரசாயன தன்மை ஏற்பட்டு அந்த குடிநீரை பருகும் மக்களுக்கு பல்வேறு நோய்களும் வருவதாக நாங்கள் அறிகிறோம். ஆகவே இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து வருகின்ற ஜூன் 5ஆம் தேதி சுற்றுச்சூழல் தினத்தன்று பவானி சாகரில் மிகப்பெரிய மக்கள் திரள் போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளோம். இவரை தொடர்ந்து நம்மிடையே விவசாயி இணைந்திருக்கிறார். அவரிடம் ஜான் மைக்கேல், தற்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சில காட்சிகளை பார்க்கிறோம். நீங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடம்தான் பவானி ஆற்றினுடைய படிவமலா? பவானி ஆறு செல்லக்கூடிய அந்த பாதையில் நீங்கள் தற்பொழுது இருக்கிறீர்களா? உங்களால் தற்பொழுது அந்த பவானி ஆற்றினுடைய தண்ணீர் எப்படி இருக்கிறது?
ஏனென்றால் நாம் பார்க்கக்கூடிய காட்சியில் அங்கு சில மாடுகள் எல்லாம் நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே சமயத்தில் சில சிறுவர்கள் சிறுமியர்களும் ஆற்றில் குளிக்கிறார்கள். தற்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் பவானி ஆற்றினுடைய அந்த நச்சுத்தன்மை கொண்ட ஒரு ஆறாக இருக்கிறது என்று சொன்னீங்களே, அந்த பகுதி தானே அது? மரியரேகன், அதாவது கீழ்பவானி அணையிலிருந்து வரக்கூடிய கொடிவேரி தடுப்பணையில் தற்பொழுது நாம் இருக்கிறோம். பவானி ஆறு இந்த நாம் நின்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியை கடந்துதான் செல்கிறது. இந்த வழித்தடத்தில் சென்று காளிங்கராயன் கால்வாய் மூலமாக காவிரி ஆற்றில் கலக்கிறது. இந்நிலையில் இந்த இடத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா கொடிவேரி அணை தடுப்பணை என்பது ஒரு சுற்றுலா தலமாக பார்க்கப்படுவதன் காரணமாக இங்கு சில சுற்றுலா பயணிகள் வருகையின் இருக்கிறது. நாம் இருக்கும் இந்த பகுதியில் நேரலை செய்வதற்கு ஏற்புடையதாக இருப்பதன் காரணமாக இந்த பகுதியை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். மீண்டும் தொடர்ந்து நம் விவசாயியிடம் கேள்விகளை முன்வைப்போம். சார், நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவர்? தொடர்ந்து சொல்லுங்க, எந்த மாதிரி பாதிப்புக்கு நீங்க உள்ளாகிறீங்க? சார், நான் சத்தியமங்கலம் அருகில் இண்டியம்பாளையத்தை சேர்ந்தவருங்க. இந்த பவானி கரையோரமா இருபுறமும் கிட்டத்தட்ட ஒரு 80,000 ஏக்கரா இந்த தண்ணி விவசாயத்துக்கு பாய்ச்சுறாங்க. முன்னெல்லாம் விவசாயம் இருந்த அளவுக்கு இப்போ இந்த தண்ணி மாசுபட்ட உடனே விளைச்சல் குறைஞ்சிருது. விளைச்சல் குறையிறது மட்டும் இல்லாமல் விவசாயத்துக்கு இணை தொழிலாக இருக்கிறது கால்நடை மேய்ச்சல். அந்த கால்நடைகளுக்கு இந்த தண்ணி பருகிறதுனால பல கால்நடைகள் பல இன்னலுக்கு நோய்களுக்கு ஆளாகுது. குறிப்பாக விவசாயம் முழு அளவு ஈல்டு எடுக்க முடியுது. ஒரு 100% 50% மட்டும்தான் எடுக்க முடியுது. இதுக்கு இந்த தண்ணி மாசுபட்டதே காரணம். சார், அதாவது இந்த பகுதியிலிருந்து இந்த பவானியை மீட்போம் அப்படின்ற இந்த அமைப்பை ஏற்படுத்தி இருக்கீங்க. இதற்கு முன்கட்டமாக எந்த மாதிரியான போராட்டங்களை நீங்க கையில் எடுத்தீங்க? அரசு ஏதாவது செவி சாய்த்ததா? நிச்சயமாக. அதாவது ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு முன்பாக இருந்தே இந்த பவானியை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி வந்துள்ளோம். இதற்கு முன்பாக நீங்கள் பார்த்தால் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள நொய்யல் நதி நம் கண்முன்னே செத்த ஒரு நதியாக அது பார்க்கப்படுகிறது. இந்த பவானியை உயிரோடு மீட்பதற்காக நாங்கள் இப்படி ஒரு போராட்டத்தை தற்பொழுது முன்னெடுத்துள்ளோம். குறிப்பாக 1990களில் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பிஸ்கோஸ் எனும் ரயான் தொழிற்சாலை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தது. கழிவுநீரை நேரடியாக ஆற்றில் கலந்தது. அப்பொழுது மிகப்பெரிய ஒரு மக்கள் திரள் போராட்டத்தை 1995 நாங்கள் திரட்டி நடத்தினோம். தொடர்ச்சியாக நடந்த ஒரு 10 ஆண்டு கால போராட்டத்தின் விளைவாக 2001 அந்த ஆலை மூடப்பட்டது. அதற்கு பிறகு சற்றேறக்குரிய ஒரு 10 ஆண்டு காலமாக இந்த பகுதி போராட்ட களம் அமைதியாக இருந்தது. தற்பொழுது மீண்டும் அந்த ஆலைகள் அந்த கழிவுகளை கலக்க தயாராகிவிட்டன. குறிப்பாக மேட்டுப்பாளையத்திற்கு அருகே பத்ரகாளியம்மன் கோவில் அதனை சுற்றியுள்ள ஒரு 4 ஆலைகளுடைய கழிவுகள் நேரடியாக கலப்பதாக புகார் வந்துள்ளது. இதனை அரசு தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும். ஒரு குழுவை அனுப்பி ஆராய்ந்து ஏன் இந்த ஆற்றுக்கு நீர் நேரடியாக இப்படி கழிவு தண்ணீர் கலக்கிறது என்பதை காண வேண்டும். அதுபோக கரையோர கிராமங்களில் எண்ணற்ற மக்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். புற்றுநோயிற்கும் இந்த கழிவுநீர் கலப்பதற்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து அரசு நிச்சயம் ஒரு குழுவை அமைத்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஈரோடு மாவட்டம் புற்றுநோயின் தலைநகரம் என கூறப்படும் அளவிற்கு புற்றுநோய் அதிகரித்துள்ளது. சமீபமாக கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக ஈரோட்டிற்கு வந்த நம்ம தமிழக சுகாதார அமைச்சர் தமிழகத்தில் 3 மாவட்டங்கள் புற்றுநோயால் அதிகமாக பாதிக்கப்படுகிறது, அதில் ஈரோடு மாவட்டமும் ஒன்று என தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் ஒரு மாதத்திற்கு 200க்கும் மேற்பட்ட புற்றுநோயாளிகள் மருத்துவமனைக்கு வருவதாக மருத்துவ ஏடுகள் சொல்லுகின்றன. ஆக புற்றுநோய் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியாக நமது ஈரோடு மாவட்டம் திகழ்கிறது. இது குறித்து அரசு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும், ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தண்ணீரை பரிசோதனைக்கு எடுத்து செல்கிறது. ஆனால் அந்த தண்ணீர் பரிசோதனையினுடைய முடிவுகளை மக்கள் முன்னிலையில் வெளியிட வேண்டும். இந்த ஆலை நீர் கழிவு நீர் ஆற்றில் கலக்கிறதா அல்லது எப்போது கலக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் மக்கள் தொடர்ச்சியாக புகார் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். ஆகவே நாங்கள் குறிப்பிடுவது வருவாய்த்துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மக்கள் பிரதிநிதிகள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஆகியோரை அடங்கிய ஒரு குழுவை ஏற்படுத்தி இதனை கண்காணிக்க வேண்டும். ஒரு வெளிப்படை தன்மை வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
அதாவது ரீகன் இவர் குறிப்பிட்டது போல ஒரு விசாரணை குழுவை உடனடியாக அரசு நியமித்து இதற்கான ஒரு தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா இந்த கீழ்பவானி அணை முக்கியமான ஒரு குடிநீர் ஆதாரமாக விளங்குகிறது. இந்த பவானி ஆறு மாசுபட்டதன் விளைவு இந்த 3 மாவட்டங்கள் மட்டுமல்ல, இந்த பவானி ஆறானது கடந்து சென்று கூடுதுறையில் காவிரி ஆறுடன் கலக்கிறது. மிக முக்கிய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய காவிரி ஆறும் இதன் மூலமாக முற்றிலும் பாதிக்கப்படுகிறது. டெல்டா மாவட்ட விவசாயிகளும் பாதிக்கப்படுவார்கள். குடிநீருக்கு பயன்படுத்தக்கூடிய ஒட்டுமொத்த பொதுமக்களும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். எனவே இதை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்பதுதான், தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இது மட்டுமில்லாமல் பாத்தீங்க அப்படின்னா தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த கொடிவேரி அணை பகுதியில் ஏற்கனவே ஒரு சாய தொழிற்சாலை செயல்பட்டு வந்தது. விவசாயிகளுடைய பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு அது முற்றிலுமாக இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. ஆனால் இந்நிலையில் தற்பொழுது வேறொரு சாய தொழிற்சாலையினுடைய அதிபர் அந்த இடத்தை விலை கொடுத்து வாங்கி இருப்பதாகவும் விரைவில் அங்கு ஒரு சாய ஆலையை ஏற்படுத்த இருப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனை உடனடியாக பரிசீலனை செய்து அதனை முற்றிலுமாக தடுக்க வேண்டும் என்பது தடப்பள்ளி அரக்கன்கோட்டை விவசாயிகளினுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்கள் ஜான். பவானி அணை என்பது மிகவும் மாசடைந்து நச்சுத்தன்மை கொண்டதாக மாறி இருக்கிறது என்பதை தான் கலாய்வுகளோடு நாம் தற்பொழுது அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். 2 விஷயத்தை ஜெயா பிளஸ் இந்த கலாய்வின் மூலமாக மக்களுக்கு முன்வைக்கின்றது. ஒன்று, அந்த தண்ணீர் மாசுபட்டு இருப்பது என்பது அந்த பகுதி, குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதிக அளவு புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்ற நிலையும் சூழலும் அவலமும் உருவாகி இருக்கிறது. ஏன் இத்தகைய ஒரு நிலையை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை? ஏனென்றால் தமிழ்நாட்டிலேயே அதிக புற்றுநோய் உருவாகக்கூடிய, புற்றுநோயால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய 2வது மிக முக்கியமான நகரமாக ஈரோடானது இருக்கிறது. இதை ஏன் அரசாங்கம் கவனத்தில் கொண்டு சரி செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபடவில்லை? 2வது, திமுக ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே அவர்கள் சூழலியல் சார்ந்த விஷயத்தில், குறிப்பாக சமூக நீதி என்பது சூழலியல் நீதியோடு உட்பட்டது என்று பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படி பவானி அணை மிகவும் நாசமடைந்து நச்சுத்தன்மையாக மாறும் பொழுது ஏன் இந்த சூழலியல் விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்? இந்த 2 விஷயத்தை தான் நாம் பிரதானமாக எழுப்புகிறோம். மேற்கு தமிழ்நாட்டை வாக்கு வங்கிக்காக தற்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திமுக அந்த பகுதி மக்களினுடைய வாழ்வாதாரத்தில் கைவிடுகிறதா என்கிற கேள்வியோடு தான் நாம் இன்றைக்கு நிகழ்ச்சியை தொடர்ந்து கலாய்வுகளோடு முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விஷயம் தொடர்பாக குறிப்பாக பவானி அணையினுடைய பொறியாளர் அருளழகனிடம் பலமுறை நாம் முயற்சி செய்து பார்த்தோம். அவர் தொலைபேசியை எடுக்கவில்லை. இருப்பினும் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடத்தில் கூட நாம் ஒரு முறை அழைக்கலாம். நிகழ்ச்சியில் அவர் தன்னுடைய தொலைபேசியை எடுத்தால் நாம் நேரடியாக பேசலாம். இருப்பினும் அதற்கு முன்பாக அந்த பகுதி மக்கள் இந்த விஷயத்தை, பவானி அணையில் நச்சுத்தன்மை கொண்ட தண்ணீர் கலப்பதினாலும் ஆலை கழிவுகள், மேட்டுப்பாளையம் நகராட்சியினுடைய கழிவுகள் இதில் கலப்பதினால் என்ன பாதிப்புகளை சந்திக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய வாயாலேயே அவர்களுடைய கருத்தை கேட்டுவிட்டு வரலாம். ஈரோடு பகுதியிலிருந்து பவானி பகுதியிலிருந்து பிரிந்து வருகிறது. இது காளிங்கராயன் வாய்க்காலும் உட்பட எல்லா பகுதியிலுமே ஈரோடு தலைமறையிலே அதிகப்படியான சாய பற்றைகள் அதிகமாக உள்ளது. அந்த சாய பற்றைகளுடைய கழிவுகளை அது சுத்திகரிப்பு செய்யாமல் நேரடியாக பாசன வாய்க்காலிலே கலப்பதனாலே மேலிருந்த தலைமடையிலிருந்து உங்களுக்கு கடைமடை வரையில சீரியடாகத்தான் தண்ணீர் வருது. அதனால கிட்டத்தட்ட அந்த 1.5 லட்சம் பாசன ஏக்கர் விவசாயிகள் நிலத்தடி நீர் மிகவும் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்ல, பொதுமக்கள் லட்சக்கணக்கில் பொதுமக்கள் குடிநீருக்காக பயன்படுத்துறாங்க. அது மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகுது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அரசு உடனடியான நடவடிக்கை எடுத்து இந்த கழிவுகளையும் பிளாஸ்டிக் பொருள், கோழி கழிவுகள் எல்லாம் அகற்றப்படவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலே ஆர்ப்பாட்டத்தையோ போராட்டத்தையோ நடத்துவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். கழிவு குப்பைகளை எல்லாம் இன்றைக்கு அதை கொட்டுகிற இடமாக இன்றைக்கு கீழ்பவானி வாய்க்கால் ஆய்விட்டது என்பது மிகப்பெரிய வருத்தத்திற்குரியது. வாய்க்காலில் தண்ணீர் வருகிற போது அனைத்து சட்டல்களிலும் அந்த கழிவு காகிதங்கள் எல்லாம் அடைத்து விடுவதும் விவசாயிகளுக்கு தண்ணீர் வராமல் மிகப்பெரிய சிரமத்தை தந்து கொண்டிருக்கிறது. அரசு இதை கண்டுகொள்ளுகிறதா என்றால் சுத்தமாக கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது. உடனடியாக இதற்கு தீர்வு வேண்டும் என்று பல்வேறு முறை மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லியும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்த்தோம். அவர்களும் அதை கண்டுகொள்ளவில்லை. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்கிற ஒரு துறை செயல்படுகிறதா என்கிற கேள்வி கூட விவசாயிகள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் ஏற்படுகிறது.
கிட்டத்தட்ட 3 மாவட்ட மக்கள், பல கோடி லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த தண்ணியை தான் பருகிட்டு வர்றாங்க. இப்படி இருக்கிறப்போ இந்த நோய் தொற்று ஏற்படக்கூடிய அளவுக்கு இருக்குது. இந்த தண்ணியில் என்னதான் சுத்தப்படுத்தினாலும் இந்த கழிவு தண்ணியை குடிக்கிறதுனால நோய்கள் அதிகரிச்சுட்டு வருது. கடந்த ஆண்டு காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பவானி ஆற்று தண்ணியை குடிச்சிட்டு வர்றவங்க புற்றுநோய், இது போன்ற மார்பக புற்றுநோய், கேன்சர் இதெல்லாம் வந்துட்டு இருக்குதுங்கிறது ஆய்வறிக்கையே சொல்லுது. இதை பல மருத்துவ நிபுணர்களும் அறிவுறுத்திட்டாங்க. ஆனால் இதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு அரசாங்கம் செய்யாமல் இந்த சாக்கடை தண்ணியை மறுபடியும் கொடுத்துட்டு இருக்கிறது, அதையே சுத்தரித்து கொடுக்கறது அப்படிங்கிற ஏற்பாடு, இதுக்கு ஒரு நல்ல திட்டத்தை வகுத்து இங்கே இருக்கக்கூடிய நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய பெரும் கம்பெனிகள், யூபிஎல், சாரதா போன்ற கம்பெனிகள் எல்லாம் அரசு என்ன விதிமுறை விதிச்சிருக்கோ நகரப்பகுதிக்குள்ளே வரக்கூடாதுன்னு, ஆற்றோரப்படிகளில் இருக்கக்கூடாது, அப்படி அந்த கம்பெனிகளை அந்த சைடு மாற்றி அமைக்கணுங்கிறது தான் இந்த மக்களுடைய கோரிக்கை. இவங்களுடைய அடிப்படை உரிமையான குடிநீரை நல்ல விதமாக வழங்கணுங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கையும் வேண்டுகளாக இருக்குதுங்கிறத இங்கே முன்வைக்கிறோம். பவானி ஆறு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய சாயக்கழிவுனாலையும் நிறைய சாயப்பட்ட தண்ணி கலப்படம், இந்த மாதிரி நிறைய கழிவுகள் கலக்கிறதுனால உள்ளே இருக்கிற நீர்வளமும் கெட்டு போயிடுதுங்க. இப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கேன்சர் வியாதிக்கு உண்டான ஹாஸ்பிட்டல் இங்கே தான் அதிகமாகவே இருக்குது. கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்ட மக்களும் அதிகமாக இருக்கிற ஏரியாவும் நம்ம ஈரோட்டில் தான் இருக்கிறாங்க. இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மல்ட்டுத்தன்மை அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்காக வந்து செயற்கை முறையில் குழந்தைகள் பெற்றுக்கிற மாதிரி ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த சூழ்நிலையில் இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம ஃப்யூச்சரில் நம்ம சந்ததிகளுக்காக நாம் வந்து நம்ம ஆற்றையும் எல்லாத்தையும் தூய்மையாக வச்சுக்கிறது நம்மளுடைய கடமையாக இருக்குது. நம்ம வந்து நீர்நிலைகளை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதனால் எல்லோரும் கொஞ்சம் உதவி பண்ணணும். இனிமேல் வரப்போகிற சந்ததிகளுக்காக நம்ம இந்த விஷயத்தையெல்லாம் கொஞ்சம் மனசில் எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான அதிகாரிகள் அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேனுங்க. டேமுக்கு வர தண்ணியில், குடிநீர் தண்ணியில் தொழிற்சாலையோட கழிவு நீர், கெமிக்கலோட இதெல்லாம் வந்து கலக்கிறனால ரொம்ப மாசு இதாகிடுச்சு, கெட்டுப்போச்சு. குடிநீர் வந்து கெட்டுப்போச்சு. இதனால் விவசாயமும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. விவசாயமும் பண்ண முடியல. இந்த தண்ணியை நாங்கள் குடிக்கிறனால எங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க சார். சார், இந்த பவானி டேம் ரொம்ப டேமேஜாக இருக்குது, அதில் வந்து விஷத்தன்மை கொண்ட இதுவாக இருக்குன்னு சொல்லி புகார் வருதுங்க சார். அது உண்மைதானங்க சார்? பொய்யான தகவல் சார் அது. இல்லைங்க சார், நிறைய காட்சிகள், விஷுவல்ஸ்லாம் பார்த்துட்டு தான் சார் இருக்கிறோம். அது தண்ணியே கொஞ்சம் பச்சை கலரில் இருக்கே சார். இல்லை சார், அது வந்து பொய்யான தகவல். நாங்கள் வந்து அதனோட இதை வந்து பொல்யூஷன் போர்டில் எல்லாம் சாம்பிள் எடுத்து செக் பண்ணிட்டாங்க. ஓகே சார், அதனோட ரிசல்ட் என்ன சார் வந்திருக்கு? இட் இஸ் ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங் வித்தின் எ பெர்மிசிபிள் லிமிட்னு வந்திருக்கு சார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள்லாம் அது புற்றுநோய் பரவக்கூடிய அபாயம் இருக்குன்றாங்களே சார். இல்லை அந்த அளவுக்கு இல்லைங்க சார். அதெல்லாம் நாங்கள் வந்து ரிசல்ட் வாங்கியிருக்கோம். பொல்யூஷன் போர்டில் செக் பண்ணிருக்காங்க. அது வந்து ஒரு தவறான தகவல். அதை வந்து நாங்கள் வந்து சார், இந்த மேட்டுப்பாளையம் நகராட்சியினுடைய குப்பை கழிவுகள், அங்கே இருக்கக்கூடிய ஆலைகளினுடைய காகித ஆலைகளுடைய கழிவுகள்லாம் அதுக்குள்ளே கடக்கிறது தான் பிரச்சனைன்னு சொல்கிறாங்களே சார், உண்மைதானே அது? அது உண்மை இல்லைங்க சார். அது நேரடி ஆய்வுல வந்து ஒன்றும் தெரியல எங்களுக்கு, நேரடி ஆய்வு பண்ணது. ஆனால் ஜெயா பிளஸ் வந்து ஒரு ஆய்வு நடத்தி இப்போ ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி நேரடியாகவே போட்டுக்கிட்டு இருக்காங்களே சார், அது உண்மைதானே? ஏன்னா அங்கே கிடைக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்குறப்போ ரொம்ப பச்சை கலரில் இருக்கே சார் தண்ணி, அதை பயன்படுத்தவே முடியாத சூழல் தானே இருக்குது. நாங்கள் நேரடி ஆய்வு பண்ணுறப்ப அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி இல்லைங்க. எப்போ சார் நீங்கள் ஆய்வு பண்ணீங்க கடைசியா? நாங்கள் நேற்று கூட போயிருந்தோங்க. நேற்றுக்கு எத்தனை மணிக்கு சார் போயிருந்தீங்க? நேற்று ஒரு 3 o'clock போயிருந்தோம். அந்த சாம்பிள் எப்போ சார் எடுத்தீங்க? சாம்பிள் வந்து ஒரு லாஸ்ட் 15 days பிஃபோர் எடுத்துருக்குங்க. சாம்பிளோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏன் சார் திரும்ப ஆய்வு பண்ணீங்க? ஆய்வுங்கிறது வந்து இந்த தொழிற்சாலை கழிவு போகுதுன்னு சொல்றீங்களா, அதுக்காக போனோம். அங்க சுத்திகரிப்பு நிலையெல்லாம் சரியா இல்லைன்னு சொல்றாங்களே சார். சுத்திகரிப்பு நிலையத்திலேருந்து தண்ணி சரியா கழிவு நீர் கலந்துதான் பிரச்சனை வருதுன்றாங்களே சார். சுத்திகரிப்பு நிலையத்தை பத்தி நீங்க மாநகராட்சி அதெல்லாம் கேட்கணுங்க. இல்ல, அது உங்களுடைய கண்ட்ரோல்ல வரலையா? ஏன்னா தண்ணியில நேரடியா பவானி ஆத்துல கழிவு நீர் கலக்குதுன்றது தானே எங்க பிரச்சனையா இருக்கு. ஹலோ, அது ஆய்வு செய்து முடிவு பண்ணிக்கலாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆய்வு செஞ்சுட்டாங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் ஆய்வு செஞ்சு முடிவு பண்ணிக்கலாம்ன்றீங்கன்னா என்னங்க சார் அர்த்தம்? அதாவது கலக்குதுங்கிறீங்க, நாங்க கலக்கலங்கிறோம். இல்லைங்க சார், நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் நாங்கள் கருத்து கேட்டிருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த பகுதியில் புற்றுநோய் வர்றதுக்கு அந்த பில்லூர் டேம்லேருந்து தான் ப்ராப்ளம் தொடங்குது, மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஆலைகள்லேருந்து பரவக்கூடிய கழிவு நீர் தான் பிரச்சனைன்றாங்க. ஆனால் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆய்வு நடத்தப்பட்டுச்சுன்றீங்க, ஆய்வு நடத்தி பிரச்சனையை தீர்த்துக்கலான்றீங்க. இப்போ ஆய்வு நடத்தப்பட்டதில் வந்து சாம்பிள் எடுத்து பொல்யூஷன் போர்டு வந்து இட் இஸ் ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏன் சார் நேற்றுக்கு நீங்கள் ஆய்வு நடத்துனீங்க?
சார் ஆய்வுங்கிறது வந்து எங்களுக்கு வந்து டெய்லி நாங்க போவோம் வருவோம், நாங்க கெனால் பார்ப்போம், ஆறு பார்ப்போம். அது வந்து ஏன் நடத்துனீங்கன்னு நீங்க கேட்க கூடாது இல்லையா? இல்ல அப்படி கேட்கல. ஆய்வு ஏற்கனவே அங்க தண்ணீரை பயன்படுத்தலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் சார் அது அதாவது நீரில் வந்து கலக்கலங்கிறோம். அதனோட இல்லை சார், அதனுடைய ஆய்வுனுடைய விஷயத்தை நாங்கள் கலாய்வு செஞ்சு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் சார். அதில் வந்து அங்கே நச்சு கழிவுகள் கலக்கிறது தெரியுது, அந்த தண்ணி பச்சையாக இருக்குதே சார். அதான் சார் அந்த பச்சையா இருந்ததுன்ட்டு பேப்பர்ல போட்ட உடனே நாங்க வந்து சாம்பிள்ஸ் வந்து பொல்யூஷன் போர்டில் வந்து எடுத்துட்டு போய் ஆய்வு செய்தல. சரி, அது பச்சையானதுக்கான காரணம் என்ன சார் சொல்றாங்க? காரணம் வந்து அவங்க பொல்யூஷன் போர்டில் தான் சார் இது பண்ணணும் நான் கேட்டு. ஏன்னா ரிசல்ட் உங்கள்கிட்ட வந்திருக்கும் இல்லையா சார்? அப்புறம் ஏன் சார் பொல்யூஷன் போர்டில் கேட்க? பொல்யூஷன் போர்ட்லேருந்து உங்கள்கிட்ட சொல்லலையா? ஆய்வு ரிசல்ட் உங்கள்கிட்ட கிடைக்கலையா? ஆய்வு ரிசல்ட் ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர், இட் இஸ் இன் பர்மிசிபிள் லிமிட். அப்புறம் ஏன் சார் கலர் மாறுச்சு? தண்ணீருடைய நிறம் ஏன் மாறுச்சு? ஆய்வு செஞ்சு மறுபடியும் சொல்றோம் சார் நாங்க. இப்ப ஆய்வு செஞ்ச முடிவோட ரிசல்ட் என்னங்க சார்? அதுதான் கேக்குறோம், மக்கள்கிட்ட சொல்லுங்களேன். மக்களுக்கு நாங்கள் சொல்லுவது இதனால புற்றுநோய் வரவில்லை, இட் இஸ் ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங், இட் இஸ். அதுக்கு ப்ரூஃப் என்னங்க சார் இருக்குது? ப்ரூஃப் ரிசல்ட்டோட இதுதான். அது நாளைக்கு செய்தியாளர்களை சந்திச்சு உங்களால சொல்ல முடியுமா? அது சார் இது வந்து என்னோட வேலை வந்து ஆற்றோட மெயின்டெனன்ஸ் பாக்குறது. ஆமாங்க சார், அந்த ஆற்றோட மெயின்டெனன்ஸ்ல தான் நிறைய இடங்கள்ல காகித கழிவுகளும் ரசாயன கழிவுகளும் கலக்குது. மேட்டுப்பாளையம் நகராட்சியினுடைய கழிவுகளும் அதுல கலக்கிறது தான் பிரச்சனைன்றாங்க. தமிழ்நாட்டிலே 2வது புற்றுநோய் ஹப்பா ஈரோடு இருக்குன்றாங்களே சார். பவானி அணையினுடைய விளைவுகள் தான் அதுன்றாங்களே. இல்ல கண்டிப்பா இல்லைங்க, இது ஒரு பொய்யான செய்தி. அதை நாம ப்ரூவ் பண்ணிக்கலாம். இல்லை சார், நாம என்னங்க சார் ப்ரூஃப் பண்றது? ஏன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே நம்மகிட்ட பேசுறாங்க சார். சொல்லுங்க சார். வேற என்ன சொல்லுங்க? இல்ல அதுதான் கேட்குறீங்க. என்னங்க சார்? இல்ல ஒரு பக்கம் ஆய்வு இல்ல ஒரு பக்கம் ஆய்வு முடிவு வரலன்றீங்க, ஆய்வு முடிவு வந்துருச்சுன்றீங்க, மீண்டும் ஆய்வுன்றீங்க. ஆய்வு முடிவு குடிநீருக்கு பயன்படுத்த இயலும். அப்புறம் ஏன் சார் அது நிறம் மாறிச்சு? அதுக்கான காரணம் ஆய்வு முடிவுகளை தெரியலையா? ஆராய்ந்து தெரிவிக்கப்படும். இப்ப ஆய்வு செஞ்சதுங்க சார்? சார் ஆய்வு செஞ்சது குடிநீருக்கு பயன்படுத்தலாமா வேண்டாமாங்கிறது. பச்சையா இருக்கிற தண்ணியை குடிநீருக்கு பயன்படுத்தலாமாங்க சார்? சார் பச்சையா இப்பதான் வந்திருக்குதுங்கிறீங்க. நாங்க ஆய்வு செஞ்சப்ப அவங்க வந்து கருங்கலர்ல இருக்கு, கருப்பா இருக்குதுன்னாங்க. ஆய்வு செஞ்சோம், குடிநீருக்கு பயன்படுத்தலாம் என்று ஒரு இது வந்துருக்கு சார். இப்பதான் சார் பேப்பர்ல பச்சை கலர்ல வந்ததுக்கு அப்புறம் தான் ஆய்வு பண்ணோன்றீங்க, அப்புறம் கருப்பா இருக்குன்னு மக்கள் சொல்றாங்கன்றீங்க. ஏன் சார் மாத்தி பேசுறீங்க? மாத்தி பேசலைங்க, நான் சொல்றத கரெக்டா கேளுங்க. சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுப்பா, கருப்பு கலர்ல வருது அப்படின்ட்டு. அப்ப வந்து எடுத்தோம் 15 days பிஃபோர். பச்சையா வருதுன்னு இப்ப சொல்றீங்க நீங்க, அதுக்கு என்ன காரணம்? சரி, அந்த கருப்பு கலர்ல வந்ததுக்கான காரணம் என்ன சார்? ஆய்வு செஞ்சதுல தெரிஞ்சிருக்கும்ல. இல்ல அது கருப்பு கலர், அது வந்து கலர் வந்து நான் ஒன்னும், அதாவது நீரோட தன்மை வந்து மாறல. கருப்பு நிறத்திற்கான காரணம் என்னங்க சார்? சார் நீரோட தன்மை மாறல சார். நீரோட தன்மை இருக்கட்டும் சார், நீரோட தன்மை ஓகே. தண்ணீர் நிறம் மாறுவதற்கான காரணம் இருக்கு. நாம பார்க்கக்கூடிய தண்ணீருக்கும் நிறம் மாறுற தண்ணீருக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா சார்? சொல்லுங்க சார். ஆராய்ந்து சொல்றோங்கிறோம்ல, ஆராய்ந்து சொல்லப்படும். அதாங்க சார், இப்ப ஆராய்ச்சி செஞ்ச நிறம் மாறினதுக்கான காரணம் என்னங்க சார்? மக்கள் தான் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீர்கள் என்றால் ஒரு முறை அவர் செய்தித்தாளில் வந்த செய்திகளினுடைய அடிப்படையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என்கிறார். மற்றொரு பக்கம் ஆய்வு இனி நடக்கும் என்கிறார். நேற்றுக்கு 15 நாட்களுக்கு முன்பு ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது என்ற ஒரு தகவலை சொன்ன அதே நீர்வளத்துறையினுடைய பவானி அணையினுடைய பொறியாளர் மாற்றி பேசக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விஷயம் தொடர்பாக அந்த பகுதி மக்கள் என்ன கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள்? ஏனென்றால் அந்த பகுதி மக்கள் கூறிய அந்த கருத்தினுடைய அடிப்படையில் தான் நாம் பார்த்தோம். அந்த பகுதி மக்கள் மிக தெளிவாகவே கூறியிருக்கிறார்கள், புற்றுநோய் பரவுவதற்கான ஒரு ஆபத்தான ஒரு நிலை என்பதும் இருக்கிறது. ஏனென்றால் நாம் 2 விஷயத்தை மக்களினுடைய கருத்தாக பதிவு செய்திருந்தோம். ஒன்று, நம்முடைய ஈரோடு செய்தியாளர் ஜான் மைக்கேல் சில சம்பந்தப்பட்ட மக்களிடம் நேரடியாக சென்று நேரலை காட்சியின் மூலமாக அவருடைய கருத்துக்களை பதிவு செய்தார். இன்னொரு பக்கம் ஏற்கனவே அந்த குறிப்பாக திருப்பூர், கரூர், ஈரோடு என்ற 3 மாவட்ட மக்களினுடைய கருத்துக்களை நம்முடைய ஜெயா பிளஸ் குழுவானது நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டது. அந்த கருத்துக்களையும் பார்த்தோம். இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இருவருமே
அந்த பவானி ஆறானது முழுவதுமாக நச்சுத்தன்மை கொண்டதாக மாறி இருக்கிறது என்ற கருத்தை தான் முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று புற்றுநோய் பரவக்கூடிய அபாயம் இருப்பதையும் அந்த மக்களினுடைய கருத்தாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பாக நாம் தொலைபேசியில் நேரடியாக சம்பந்தப்பட்ட பொறியாளரிடம் கேட்கும் பொழுது அவர் மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஒரு விஷயத்தையும் பார்க்கிறோம். முதலில் தண்ணீர் கருமை நிறத்தில் இருக்கிறது என்கிறார், மீண்டும் பச்சை நிறத்திற்கான ஆய்வு செய்யப்படும் என்கிறார். ஏற்கனவே செய்தித்தாளில் பார்த்து ஆய்வு செய்யப்பட்டதாக சொன்னார். அவருடைய உரையாடலையும் நீங்கள் நேரடியாக கேட்டிருப்பீர்கள், எப்படி மாற்றி மாற்றி பேசினார் என்பதையும். இதில் ஒட்டுமொத்தமாக பவானி ஆறு முற்றிலுமாக தூய்மை செய்யப்பட்டு அந்த பகுதி மக்கள், குறிப்பாக திருப்பூர், கரூர், ஈரோடு ஆகிய அந்த 3 மாவட்ட மக்களுக்கு விரைவில் நீதி கிடைக்குமா என்பதைத்தான் மக்களாகிய உங்கள் முன்பாக நாங்கள் விட்டு செல்கின்றோம். இந்த விஷயம் குறித்து நேரலையில் நம்முடைய கருத்துக்களை, கள நிலவரத்தை மிக விரிவாக பதிவு செய்திருக்கின்றார் செய்தியாளர் ஜான் மைக்கேல். இணைப்பில் விவரமான கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை தொடர்ச்சியாக ஜெயா பிளஸ் மக்களின் பார்வைக்கே கொண்டு சென்று நாங்கள் தருகின்றோம். மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய, மக்களின் நேரடி பிரச்சனைகளை ஜெயா பிளஸ் முடிந்தவரை மக்களின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் பவானி அணையினுடைய விஷத்தன்மை வாய்ந்த தண்ணீரை பற்றிய ஒரு கலாய்வை மேற்கொண்டோம். மேலும் அடுத்தடுத்த பகுதிகளில் மக்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியோடு.